கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் உங்கள் நீதியையும் சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையையும் காண்பார்கள். எப்போ ஜாதிகள், ஐயா, ஜனங்கள் உங்க நீதியை காண்கிறார்களோ, உங்க நீதியை, உங்களிலே வெளிப்படுகிற ஆவியின் கனிகளை, உங்க நல்ல குணங்களை, உங்க ரட்சிப்பினால் வருகிற நீதியின் கனிகளை உங்களிலே ஜாதிகளும் ஜனங்களும் எப்பொழுது காண்கிறார்களோ அப்பொழுதே சகல ராஜாக்களும் மேன்மக்களும் மகிமையானவர்களும் உங்கள் மேல் இருக்கிற மகிமையை காண்பார்கள். பாருங்க, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 63 கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள், ஐயா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம், கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம், அந்த மகிமை உங்களிலே காணப்படும் பொழுது அதை நோக்கி ஜாதிகள் வருவார்கள். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல ஆக்டிவிட்டிஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவியின் கனிகள், ஐயா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான நல்ல நடவடிக்கைகள் காணப்படும் பொழுது உங்களை நோக்கி ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த உங்க வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். பாருங்க, எத்தனை அருமையான காரியம் பாருங்க. ஜாதிகள் உங்கள் நீதியையும், ஐயா, உங்க நீதியை ஜனங்கள் கண்டாங்கன்னா உங்களை நோக்கி யார் வருவா? சகல ராஜாக்களும் வருவார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதான் கர்த்தர் பாருங்க நம்ம மேல வைராக்கியமா இருக்கிறாரு. ஏசாயா 62:1 சொல்லுகிறார், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். ஆண்டவர் உங்க நிமித்தமும் என் நிமித்தமும் உங்க சபையின் நிமித்தமும் உங்க குடும்பத்தின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் என் பிள்ளைகளுடைய நீதி அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்படிங்கிறார். எத்தனை வைராக்கியம் பாருங்க. என்ன ஆகணும் உங்களுக்கு? உங்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும், ஐயா, உங்க ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நீங்க ஒருவேளை பல்வேறு பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்களினோட நடந்து வந்து கொண்டிருக்கலாம். பல்வேறு இடைஞ்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாரும் தேடாத ஒரு மனுஷியாய் இருக்கலாம். உங்கள் குடும்பம் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாத, யாருமே கண்டுகொள்ளாத குடும்பமாய் இருக்கலாம். பாருங்கள், இங்க என்ன நடக்கிறது? உங்க வெளிச்சம் உங்களிலே காணப்படும் பொழுது, உங்க நல்ல குணங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களிலே காணப்படும் பொழுது சகல ராஜாக்களும் உங்களை நோக்கி வருவார்கள். அவர்கள் உங்க மகிமையை காண்பார்கள். ஒரு ஊழியக்காரன் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறான். ஐயா, ஒரு வழி இல்லாத ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான்னு வைங்க. அந்த மனுஷன் ஒரு விசேஷித்த அபிஷேகம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை, பரிசுத்த ஆவியின் அக்கினி, அந்த வெளிச்சம் அந்த மனிதனை நிரப்பும் பொழுது அவன் பேறு பெற்றவனாகிறான். ஐயா, யாருமே கண்டுகொள்ளாத ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த உங்களை அநேகர் வந்து கனப்படுத்துவார்கள். என்ன சொல்லுவாங்க? உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பணிந்து கொள்ளுவார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மட்ட அந்த நீதி வெளிப்படும் பொழுது, ஐயா, அந்த வெளிச்சம் காணப்படும் பொழுது, உங்களிலே அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் காணப்படும் பொழுது, அந்த கனிகள், ஆவியின் கனிகள் காணப்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒரு மேன் மக்களை போல, உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் உங்க நீதி பிரகாசத்தை போலவும் வெளிப்படும். உங்களை நோக்கி உங்களை விரோதித்தவர்கள் கடந்து வருவார்கள். உங்களை கனவீனம் பண்ணினவர்கள் கனம் பண்ணுவார்கள். உங்களை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் வந்து உங்கள் பாதப்படியிலே உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள்லாம் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த வெளிச்சத்துல, இந்த அக்னியில இருக்கிற உங்களை எந்த மந்திரவாதமும், எந்த பில்லி சூனியமும், எந்த இருளின் சக்தியும், மாந்திரீகமும், எந்த அந்தகார வல்லமையும் உங்க
வெளிச்சத்தினிடம் வர முடியாது. இந்த மகிமையான வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். பாருங்க, நம்மகிட்ட வெளிச்சம் காணப்படும் பொழுது எந்த இருளும் நம்மை நோக்கி வர முடியாது. எந்த அந்தகார சக்திகளின் வேலையும் உங்கள்கிட்ட பலிக்காது. எந்த மந்திரம் பில்லிசூனியம் உங்களை நோக்கி அனுப்பினாலும் அந்த வெளிச்சம், அந்த அக்கினியின் இடத்திற்கு அவைகள் வரவும் முடியாது. அதற்கு மேல, அதாவது வெளிச்சத்திற்கு மேல, அக்கினிக்கு மேல இருள் வேலை செய்ய முடியாது. அப்ப பாருங்க, உங்களை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுவார்கள். உங்களை விட்டு போனவர்கள் உங்களை நோக்கி கடந்து வருவார்கள். உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளிலே உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். இது சத்திய வேதம் சொல்லுகிற சத்தியமான வார்த்தை. இது அப்படியே நடக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள்.